Nirandaram Ramraj Dhoti Shirts Kurta Festival Celebration Wear. Sony Ultra 10 speaker இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin. ஃபேமிலியா இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பொங்கலை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா நாங்கெல்லாம் நாளைக்கு என்ன வீடியோ எடுக்க போறோம், நாளைக்கு என்ன காஸ்டியூம் போட போறோம், அதெல்லாம் நாங்க முன்னாடியே எடுத்து வச்சு. கிராமத்தில் எப்படின்னா எல்லாருமே சேலை கட்டி மல்லிகைப்பூ கனாமரெல்லாம் இப்போல்லாம் பார்க்கவே முடியல. ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஜில் ஜில் தெரியும். பொங்கல் ஆட்டு பொங்கல் எல்லா பொங்கல் ஒண்ணுதான். ஆட்டு பொங்கல் ஆடு எல்லாம் ஒண்ணு. ஆண்களோட இம்பார்ட்டன்ஸ் பொங்கல் அப்ப என்னன்னா நாங்களும் இந்த வேலைகள்லாம் செய்வோம். வீடு பூரா க்ளீன் பண்றது, ஒற்றை அடிக்கிறது, கலர் கலரா கோலம் போடுவாங்களா, நம்ம என்ன பண்ணுவோம்? கோலம் போடுறத உட்காந்து பார்ப்போம். அவங்க போடுறதாப்பா. பொங்கலுக்கு பால் ஊற்றலாமா இல்லை பால் இல்லாமல் செய்யலாமா, பொங்கலே இல்லாமல் பொங்கல் வைக்கலாமா, அந்த அதாவது எடுபடி வேலை எப்படின்னா நின்ன இடத்துல இருந்தே அதை கொட்டு இவ்வளோ ஏன் கொட்டுற கம்மியா ஓகே கடைசியில் நல்லா வரல அப்படின்னா நான் அப்பவே சொன்னேன். என்னாச்சு? என்னாச்சு? உள்ள போய் பாப்போம். காலை நீட்ட ஊட்டு ஒரு நரம்புல பட்டுச்சு. நரம்புல பட்டுச்சு போல. ஏன் ப்ரோ வேற மாதிரி கேம் பண்ண வேண்டியதானே? சின்ன மாதிரி உடைக்க சின்ன கரும்பு தான் பார்த்து தான் வாங்கிட்டு வந்து. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். சரி, நம்ம இப்போ எங்க இருக்கோம்? கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். கோயம்புத்தூர்ல இருக்கோம். சரி, கோயம்புத்தூர்ல இருக்கோம். கோயம்புத்தூர்ல என்ன பண்றதுக்காக வந்திருக்கோம்? அதானுங்க நான் சொல்ல வரேனுங்க. ஏனுங்க அதுக்கு முன்னாடி நீங்க பேசிட்டீங்கன்னா எப்படிங்க? ஸ்லாங்லயே மாடுலேஷன் தான் இது பண்றாங்க போல. சரி, அதாவது இந்த குடும்பமா இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்க தெரியுமா? ஆமா. அதுல வந்து அந்த கணவனை பாக்குறதா இல்ல மனைவியை பாக்குறதா இல்ல அவங்க அழகழகா முத்து போல பெத்து போட்டு அந்த குழந்தைகளை பாக்குறதா யாரை பாக்குறதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு குடும்பமா வந்து எல்லாரும் கொண்டாடக்கூடிய குடும்பங்கள் கொண்டாடும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பொங்கல் கொண்டாட்டம்ல தான் இருக்கும். ஓகே, அதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க பின்னாடி தான் இருக்காங்கன்னு. கம் ஆன், ரெடி? ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நிறைய விஷயத்த பண்ண போறோம், நிறைய கலக்க போறோம். சோ பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்கள் எல்லாரும் வந்து அந்த நகைகள்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த ட்ரெடிஷ்னல் வியரோட. சோ வந்து நம்மளோட ராஜா ரூபி இருக்காங்க, பாலா கிருதி, உதயா சுமதி இருக்காங்க, அண்ட் தென் வந்து நம்மளோட துர்கா, ராஜீவ், அஸ்வின், சாருன்னு சொல்லி எல்லாருமே வந்து இன்னைக்கு நம்ம இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க. அதாவது வந்து உங்களை வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ற மாதிரி இவங்க வந்து தனித்தனியா இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இன்ஸ்டாகிராம திறனாலே நம்ம ஆட்கள் தானே, நம்ம அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ தேவையா? கரெக்ட் தான். ஓகே, பொங்கல் அப்படின்னு வந்தாலே வீட்டுல வந்து குடும்பங்கள் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா வைப் பண்ணி புரி ஐடியா தூக்கி உரிச்சு அடிச்சு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை செய்வோம். உங்களை பொறுத்த வரைக்கும் பொங்கல் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்கு வருது என்ன? சொல்லுங்க. ஃபேமிலியா இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பொங்கலை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா நாங்கெல்லாம் நாளைக்கு என்ன வீடியோ எடுக்க போறோம், நாளைக்கு என்ன காஸ்டியூம் போட போறோம், அதெல்லாம் நாங்க முன்னாடியே எடுத்து வச்சு என்னென்ன சாங் எடுக்க போறோம் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். எங்களுக்கு வந்து இதுதான் பொங்கல். இந்த ரீல்ஸு யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறது இதுதான் வந்து நாங்கள் முன்னாடியே தயார் பண்ணி வைக்கிறது. பொங்கல் செய்கிற கூட எல்லாம் வாங்கி வைக்க மாட்டோம், ஆனால் ரீல்ஸுக்கு சாங் எல்லாம் எடுத்து வச்சிருவோம். என்னதான் இருந்தாலும் நம்ம பாரம்பரியமாக வந்து பொங்கல் எல்லாருமே பண்ணுவோம். இது ரீல்ஸ்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேமிலியில் எல்லாருமே புது ட்ரெஸ் எடுப்போம். ஃபஸ்ட்டு அந்த டே வந்து நமக்கு ஒரு நார்மல் டே மாதிரி இருக்காது, ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்கும். எல்லாருமே பொங்கல் வச்சு கரும்புலாம் அன்றைக்கி தான் சாப்பிடுவோம், வருஷத்தில் அன்றைக்கி தான் சாப்பிடுவோம். அப்படியே ஒரு ஜாலியாக பொங்கல்னாலே எங்களுக்கு வந்து பொங்கல் வைக்கிறது அந்த ஜல்லிக்கட்டு செம்மையாக வந்து கொண்டாடுவோம். இல்லை, நாங்கள் பொங்கல்னால சொந்த ஊருக்கு போகணும், கிராமத்துக்கு போகணும். என்ன அங்கெல்லாம் மாடு ஆடுலாம் இருக்குது, அதெல்லாம் போய் கிளவி. இல்லை, மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக எங்கள் மாமனார் எல்லாம் மாடெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டெல்லாம் வச்சு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. சீரியஸாக போகணும்ல, அது சீரியஸாக தான் நடக்கும், அதெல்லாம் பண்ணுவோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கருநாள் அன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 11 மணிக்கு கருநாள் காலையில் ஒரு 11 மணிக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் அந்த விளையாட்டு போட்டியெல்லாம். அது நைட்டு ஒரு 12 மணி ஆயிரும். கடைசியாக ஃபைனலாக பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறதுல வந்து முடிப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் கொடுக்குறது. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும். எங்களில் வந்து என்னென்னா, நான் கிராமத்தில் இருந்ததுனால கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊரில் வேலை பார்த்தாலும் எல்லாருமே கிராமத்துக்கு வந்துடுவாங்க பொங்கல் டயத்தில். ஸோ அப்போ பொங்கல் வந்து பார்க்காதவங்க எல்லாரையும் அன்றைக்கி பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஜாலியாக வைப்பாக இருக்கும். கிராமத்தில் எப்படின்னா எல்லாருமே சேலை கட்டி மல்லிகைப்பூ கனாமரெல்லாம் இப்போல்லாம் பார்க்கவே முடியல. ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஜில் ஜில்னு தெரிவாங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி அழகாக இருக்கும். ஜில் ஜில்னு தெரிவாங்களா? அது மட்டும் இல்லை, பொங்கல் வந்து மற்ற விசேஷம் வந்து ஒரு நாள் தான் வரும். பொங்கல் வந்து 3 நாள், காணும் பொங்கல், அப்புறம் தை திருநாள், அதுக்கப்புறம் வந்து உழவர் திருநாள்னு 3 தடவை. வரதுக்கு முன்னாடி விக்கிபீடியா வேணாலும் படிச்சுட்டு இருந்தாங்களான்னு தெரியல, அவங்க முறைப்படி
இப்படி 3 நாள்ல ஒவ்வொரு நாள் பொங்கல் வைப்பாங்க. இந்த உழவர் திருநாளுக்கு வயல்ல நெல் அறுவடை பண்ணி அதுக்கு ஒரு பொங்கல் வைப்பாங்க. அந்த மாதிரி 3 பொங்கல். லாஸ்டா கரிநாள். மாட்டு பொங்கல் ஆட்டு பொங்கல் எல்லா பொங்கல் ஒண்ணுதான். ஆட்டு பொங்கல் ஆடு எல்லாம் ஒண்ணா குளிக்க வச்சு கொண்டாடுறதுதான் மாட்டு பொங்கல். அதனால மாட்டு பொங்கலா ஆட்டு பொங்கலாவும் இனிமே சொல்லப்படலாம் அப்படின்னு இங்க இருந்து அது மட்டும் இல்லாம அந்த 3வது நாள் பாத்தீங்கன்னா எங்க ஊர் சைடெல்லாம் கபடி போட்டி, பெண்களுக்கு தனியா ஒரு போட்டி. அந்த நாள் மட்டும் ரொம்ப விசேஷம். கரும்பை தின்னு சாப்பிட்டுக்கிட்டே அங்கிருந்து இங்க ரசிக்கிறது, அவங்க விளையாடுறத நம்ம பாக்குறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். செம்ம ஜாலியா இருக்கும் அது. ராஜா அந்த கூட்டத்துக்கு போவார் போல பொங்கல் திருவிழாக்கு பாக்குறேன்னு ஒரு ஒற்றுமை தான் நம்ம வந்து இதுல இருந்து பார்க்கப்படுது. சரி ஆனி, என்ன நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க, நான் இங்க உட்காந்துருக்கேன். இந்த இவங்கெல்லாம் கப்பிள்ஸாவே இருக்காங்களா? இப்ப கொஞ்சம் இவங்களை அப்படியே பிரிச்சு அப்படியே அந்த சைடு ஃபுல்லா பாய்ஸ் இல்ல இந்த சைடு ஃபுல்லா கேர்ள்ஸ் அப்படி பண்ணிடுவோமா? ஆமா, பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ், பெண்கள் ஒரு பக்கமும் ஆண்கள் இன்னொரு பக்கமும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து பாய்ஸ் எடுத்துக்கிறேன். பாய்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமா இருக்காங்க. சோ அவங்க கூட சேர்ந்து எனக்கு வைப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சோ அதனால வந்து கேர்ள்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே எஸ், ஆண்கள் இந்த சைடு வாங்க. ஐ ஜாலி விடுதலை விடுதலை. இப்போ என்னன்னா சார் நீங்க சொல்லுங்க, இவ்வளவு நேரம் வந்து அவங்களே பேசிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து உண்மையாவே ரொம்ப பேச பேச வரீங்களா? அந்த சிரிப்பு வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அதனால சரி ஓகே ஏதாவது பேசுவாரு. பொங்கல் அப்படின்னாலே எப்பயுமே எல்லாரும் வந்து பெண்கள் வந்து அன்னைக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க தான் வந்து பொங்கல் வச்சு எல்லாமே அவங்க தான் பண்றாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ ஆண்களோட இம்பார்ட்டன்ஸ் பொங்கல் அப்போ என்னென்ன, நாங்களும் இந்த வேலைகள்லாம் செய்வோம், எங்களோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னா என்னென்ன? வீடு பூரா க்ளீன் பண்றது, ஒற்றை அடிக்கிறது, அந்த மேலே வைரமா இருக்கிறத பூரா எடுத்து கீழே போடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் நாம தான் செய்வோம். அவங்க சும்மா கீழே இருந்துட்டு வேலை மட்டும் சொல்லுவாங்க. ஆனா பாக்குறது க்ளீன் பண்றதுக்கு நாளைக்கு ஆள் வர சொல்லி இருக்கோம். நீ செல்ஃப்ல இருக்கிற பொருள் எடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கீழே இருந்துட்டு வேலை மட்டும் சொல்லுவாங்க. செய்யறது பிறகு நாம தான் செய்யணும். அதுதான் நம்மளுக்கு பெரிய வேலையை, நமக்கு தான் வீடு க்ளீன் பண்றது தான் பெரிய வேலையை. உண்மையா கேட்டுப்போம், அவங்க சொல்லுவாங்க பாருங்க, உண்மையாவா இதெல்லாம் அவர் தான் பண்றாரா? ஒரு வேலை வைக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுவாரு? அது என்னைக்கு உங்க மாமா வேலை செஞ்சு நிப்பாங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம், அதுக்கு என்ன அர்ஜென்ட் இப்போ, அப்புறம் செஞ்சுக்கலாம், இது இப்பவே செய்யணுமா, அப்படி அப்படி போயிட்டு வந்து அப்புறம் செஞ்சுக்கலாம். எப்ப செஞ்சாலும் கடைசியா நான் தானே செய்யறேன். என்னைக்குங்க செஞ்சேன்? நமக்கும் கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு அப்புறம் யார் தான்? அஸ்வின் இன்னைக்கு என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? அஸ்வின் வந்து இன்னைக்கு வந்து சாரு வந்து சும்மா நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ சேலை கட்டினதுலேருந்து நல்லா எல்லா பசங்களுக்கும் வேஷ்டி கட்டினதுலேருந்து அந்த செருப்பை போட்டு கழுவுனதுலேருந்து எங்கள் விளாக்ல வரும். செருப்பை தேய்ச்சி தேய்ச்சி கழுவுனதுலேருந்து, பாத்திரத்தை தேய்ச்சி தேய்ச்சி கழுவுனதுலேருந்து எல்லா வேலையும் பொறுப்பாக பார்த்துட்டு வந்தியா. இருக்கிறது 2 பேரும் ஷேரிங் பண்ணிப்போம். ஏங்க அதெல்லாம் ஒரு பக்கம் ஷேரிங் பண்ணலாம், ஆனா மொத்தமும் ஒரு ஆள் பண்ணக்கூடாது. அஸ்வின் நீ என்கிட்ட எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க தெரியாதுக்கா, அவளை பத்தி சொல்லியிருக்கியா சொல்லலையா? சொன்னியா சொல்லியா? உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பொங்கலோட பிக்சர் தேடி பொங்கல் மாதிரியே கோலம் போடுவோம். நீங்க வந்து கலர் கலரா கோலம் போடுவீங்க, அவங்க கலர் கலரா கோலம் போடுவாங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்னா கோலம் போடுறத உட்காந்து பார்ப்போம். அது கலர் கலரா இருக்காங்களா பார்ப்போம். அவங்க போடுறதாப்பா அழகா போடுவாங்களா, அது ஏதாவது ரீல்ஸ் எடுத்து அப்படியே போறதுக்கு. போன வருஷம் கட்டி போட்டிருப்போம் பொங்க பானை எல்லாம், அதெல்லாம் தேடி முத நாளே கழுவி எடுத்து அதுக்கு சந்தன குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிருவோம். அதுக்கப்புறம் பொங்கல் எந்த மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டில் ஏதாவது பண்ணலாமான்னு யூடியூப்ல தேடி பார்க்கறது. இந்த தடவை பொங்கலுக்கு பால் ஊற்றலாமா, இல்லை பால் இல்லாமல் செய்யலாமா, பொங்கலே இல்லாமல் பொங்கல் வைக்கலாமா, அந்த மாதிரி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ணி அண்ணன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பால் ஊத்தலாமா? நீங்க என்ன பண்ணுவீங்க? அதான் அதை பொங்கலை நீ சாப்பிட்டுருக்கியா? அதான் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு பலியாவேன். எல்லாமே இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் அளவா வாங்கிட்டு வருவோம். இவங்கள்ட்ட கொடுத்தா ஒரு பொருளை விட்டுருவாங்க, எவ்வளோதான் சொன்னாலுமே அதை மறந்துட்டு வந்துருவாங்க. நாங்கள் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக அளவா வாங்கி அந்த பொங்க சட்டியில் தண்ணி ஊத்துறதுலேருந்து எல்லாமே அளவா பண்ணி நாங்கள் வைப்போம். வீட்டில் பச்சை மிளகா இருக்குன்னு தெரியுமாமா? எங்க இருக்கு தெரியாது. கடைசியா என்ன சமைச்சோம் சொல்லு. அதான் கேக்குறேன். அளவில்லாம வாங்கிட்டு வருவோம். பொங்கலுக்கு நான் தண்ணி அளவா ஊத்தி எல்லாமே பண்றது நாங்க தான். அதாவது எடுபடி வேலை எப்படின்னா, இவங்க நின்னுக்கிட்டு அந்த செங்கல் நவுத்தி விட, இந்த நெருப்பு கொஞ்சம் உள்ள தள்ளி விடு, பொங்கல் கொஞ்சம் போடு, கடைசியில நான் தான் செஞ்சேன் அப்படின்னுவாங்க. எல்லாமே நம்ம உள்ள உட்காந்து கரெக்டாமா இல்லையா ஓகேவாமா பார்த்து பண்ணா என்கிட்ட விளாகே இருக்குது. போன தடவை இதான் நடந்துச்சு. நின்ன இடத்துல இருந்தே அதை கொட்டு இவ்வளோ ஏன் கொட்டுற கம்மியா, ஓகே கடைசியில் நல்லா வரல அப்படின்னா நான் அப்பவே சொன்னேன் அஸ்வின், ஏன் அஸ்வின் இப்படி பண்ற அப்படின்னு. நல்லா வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய இது
எனக்கு தெரியும் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யற மாதிரியே சில நல்லா பேசுவேன். இப்ப கொஞ்சம் கேமரா இருக்குங்காட்டி அப்படிதான். ஆமா வீட்டுக்கு போனா எல்லாமே மாறிடும்ல. சரி இவ்ளோ பேசிட்டாங்களே ரெண்டு பேருமே. இந்த விளையாட்டு விஷயங்கள் அப்படின்னு இருக்குல்ல, விளையாட்டு போட்டிகள் அதெல்லாம் எப்படி விளையாடி இருக்கீங்களா நீங்க எல்லாரும்? எல்லாருமே நல்லா விளையாடுவோம். விளையாடி இருக்கீங்க. அப்ப நம்ம ஆரம்பிச்சிருவோமா தன்வி? ஆரம்பிக்கலாமே. இப்ப நான் போய் எடுத்துட்டு வரணும் அதானே? அதேதான் தன்வி. நீங்க அப்படியே எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த பலூன் எல்லாத்தையும் ஊதிட்டீங்களா? இந்த பலூனை வச்சுதான் இப்ப நம்ம வந்து ஒரு விளையாட்டு விளையாட போறோம். அதுக்கு வந்து நாங்க 2 பேரை தேர்ந்தெடுத்திருக்கோம். ராஜா ரூபி வாங்க, அதே மாதிரி துர்கா ராஜ் அவங்க 2 பேரும் நம்ம வச்சு அந்த 2 கப்பல்ஸையும் வச்சு போயிடலாம். ஓகே குத்தமற்ற பொண்ணு எல்லாம் அந்த பொண்ணுதான், மற்ற பொண்ணு எல்லாம் எங்க மாமா பொண்ணுதான். நான் என் வயிற்றுக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. டாக்டரே தேவையில்லை. எப்படி ஃபீல் பண்றீங்க? பலூனை 4 பலூன் உடைச்சிருக்கீங்க. அந்த தருணத்தை எப்படி என் வாயால சொல்றது? நீங்க சொல்லி. நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எங்களுக்கு அனுபவம். ஏன்னா பலூனை வச்சு இப்படி என்ன கொஞ்சம் இவரு தான் ஃபுல்லாவே. இருந்தாலும் இந்த கேமோட வின்னர் ராஜா. இப்போ ஒரு காமனான ஒரு கேமா விளையாட போறோம். என்னன்னு சொல்லுங்களேன் பாப்போம். பொங்கல் சம்பந்தப்பட்ட ஒரு கேம். அந்த ப்ராப்பர்ட்டி நம்மள சுத்தி தான் இருக்கு. இங்கதான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. உடிச்சிட்டீங்க. கை கொடுங்க. சூப்பர். அதாவது அந்த கரும்பை இப்போ உங்க முட்டியால அது பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் தான் போக போறோம். சரி ஓகே பாத்துருவோம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பேசிட்டே இருந்தா எப்படி? சோ வந்தாச்சு. கரும்பை புடி அடிச்சு ஓடி அவ்வளவுதான். கரும்பை புடி அடிச்சு ஓடி. இதுல வந்து பாய்ஸ் வேற கேர்ள்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரே ஜென்ஸ் தான். அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்படி உடைக்கும் போது உடைக்கலனா விட்டுறணும். அடுத்து பின்னாடி போய் நின்னுக்கணும். திருப்பி அப்படியே ரோல் ஆயிட்டே இருக்கணும். ஓகேவா? ரெடியா? ரெடி 1 2 3 போடு. போயிடுங்க. தூக்கி போடு போங்க. அது ஐயோ அங்க போய் போட்டீங்களே. இங்க போடணும். சரி அவங்க உடைச்சிட்டாங்க. அம்மா என்னாச்சு? 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 தேவை மெதுவா உடைக்க வேண்டியதானே. அவனுக்கு என்ன அவசரம்? சின்ன கரும்பு தானே போல. ஏன் ப்ரோ வேற மாதிரி கேம் பண்ண வேண்டியதானே? சின்ன மாதிரி உடைக்கிறது. சின்ன கரும்பு தான் பார்த்து தான் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம். பார்த்து உடைச்சிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே இருந்திருக்கு. அது அந்த குத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். இது குத்தி இருக்கும். மொழி இடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப வலிக்குதுங்களா?
உள்ள போய் பாப்போம். சரி காலை நீட்டு. காலை நீட்டு. ரொம்ப வலிக்குதா? வலிக்குது. 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 எப்படி இருக்குன்னு தெரியும். நீட்டு. காலை கொஞ்சம் நீட்டுங்களேன். எங்க வலிக்குதுடா? ஹாஸ்டினா அது. இத கூட ஒழுங்கா சொல்ல மாட்டீங்க. எங்க மட்டும் குத்துன மாதிரி இருக்கா இல்ல மூட்டு சுத்துன மாதிரி இருக்கா? ஒரு நரம்புல பட்டுச்சு. அம்மா வலிக்குது. நரம்புல பட்டுச்சா? சரி வா உள்ள போவோம். உள்ள கூட்டிட்டு போயிடுறேன். போதும் இந்த கேம் போதும் அப்படியே முடிச்சுடுங்க. ஏய் இன்னும் நீங்க விளையாடுங்க. உட்கார வச்சிரலாம். லைட்டா இப்படி பண்ணு. தேய்ச்சு. இப்ப அவங்க விட்டுட்டு எப்படி பண்றது? அவங்க உள்ள பாத்துப்பாங்க. நீ முடிச்சு தேய்ச்சு விடுற. வலி அவங்களுக்குல ஒழுங்கா வலிக்குது. ஏங்க அதுதான் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும்பால. ஏன் நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இருங்க. ஏய் ஒண்ணுமே இல்லாத திடீர்னு மைக்க தூக்கி எப்படி வைக்கிறீங்க அப்படின்றீங்க. அதுதான் எங்க ரெண்டு பேருக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. ஏதோ நாங்க பண்ணிட்ட மாதிரி டக்குன்னு சொல்றீங்க. கேம் ஈஸியான கேம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா இருந்திருக்கும். இந்த மாதிரி உடைக்கிறது வைக்கிறதுனால நாங்க சந்தோஷமா உங்க எல்லாரும் கொண்டாட வைக்கணும்னு தான் பண்ணோம். திரும்ப மதுரை வரைக்கும் அவன் கார் ஓட்டிட்டு வரணும். எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம நீங்க மட்டும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. எதுமே பண்ண கூடாதுன்னா எப்படிதான் சரி பண்றது? அமுத்துவா சொல்லு. பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருந்தா கூட என்னன்னு பாப்போம். எந்திரிக்க முடியலையா? ரொம்ப இதா இருந்துச்சுன்னா எப்படி போகும்? அடுத்து மூவ் பண்ணணும்ல. ஏய் உடனேட்டா போங்கல. வா நம்ம சரி வாங்க கிளம்புவோம் வாங்க போ. ஏன் கிளம்புவோன்னு எங்க சொல்றீங்க? அந்த அளவுக்கு என்ன பண்ணோம்? வந்துருவாங்க அவங்க. சிஸ்டர் நான் வரல. நீங்க போய் பண்ணுங்க. ஏன்? இல்ல நீங்க பண்ணுங்க நான். சரி நீங்க சும்மா உட்கார்ந்துருங்க போதும். வேற இல்ல உட்கார்ந்து எப்படி நீங்க பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க நாங்க பாத்துக்கிறோம். இப்ப நீங்க எல்லாரும் தனித்தனியா அப்படி போய் நின்னுட்டு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணாம இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் இல்ல நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா போயிட்டு இருக்கோம். நீங்க கோஆபரேட் பண்றீங்க அதை தாண்டி பட் நீங்க மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசுறீங்க. அதுதான் ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு வேற ஒண்ணும் ஏதோ வேணும்ட்டே பண்ற மாதிரி ஒரு மாதிரியா சொல்றீங்க. இல்ல ப்ரோ நம்ம எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு ஒண்ணுன்னா எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்க பண்ணுங்க. நான் வந்தால் நம்மால தான் உட்கார்ந்து நீங்க பண்ணுங்க. நீ பண்ணுங்க. வெயில் வந்தற பரவாயில்லையா உங்களுக்கு? வெயிலா இருந்தா பரவாயில்லையா? ஏய் அது அமைதியா இருக்கு. சரி இல்ல அவங்க உட்கார்றாங்கன்றாங்கல. நீங்க கேமரா என்ன எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? கேமரா ஆஃப் பண்ணுங்க. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. நீங்க கேமரா ஆஃப் பண்ணுங்க. சரி வாங்க போலாம். பிராங்க் பண்ணது போது வாங்க போலாம். பிராங்க் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு நடிச்சிட்டாங்க. காரணம் நினைச்சா அந்த இதுலயே குத்திக்கிட்ட போல. இல்ல நானே புரிஞ்சிருக்கேன். நீ பிராங்க் பண்றியா? பிராங்க் பண்றியா இல்ல உண்மையாவா? கோல் போட்டுறதுக்கு நீ ரியாக்ஷன் பண்றதுக்கு. ஆனா நீங்க பிராங்க் பண்றோம். ஃபன் இல்ல பிராங்க் பண்றோம். கலாட்டா பண்ணி எல்லாம் சண்டை போட்டுவீங்கன்னு நினைச்சேன் நான். நிஜமா அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா ஃபன் பண்றல கலாட்டா பண்றோம். அல்லாஹ் வந்து ப்ரோ நீங்க இன்னுமே சீரியஸா தான் இருக்கீங்க. இல்ல ப்ரோ உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நான் முடிச்சிட்டு அவளை ஹாஸ்பிடல் கூட்டி போனோம். இப்பதான் அதுல இருந்து வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சொல்லக்கா வந்ததுல இருந்து உடம்பு முடியல எல்லாருக்குமே தெரியும். சரி நான் அதுதான் பிராங்க் இல்ல ரியல் நிஜம். சரி முடிச்சிடுவாங்க. சரி டோன்ட் வரி. சரி போலாம். ஓகே என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்ல ப்ரோ நான் சீரியஸா நினைச்சு தான் பாத்துட்டு இருந்தேன். திடீர்னு வந்து இந்த மாதிரி பேசும்போது நான் எதுவும் பேச முடியல. அமைதியா விட்டேன். கோவத்தை நான் என்னத்த காட்டுறது அவங்க கிட்ட? அஸ்வின் சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே தானே? சாப்பிடுறீங்க? ஏதோ சாப்பிட்டு விளையாடுவோமா? சாப்பிட்டு வேணா ஏப்ப பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin.